வணக்கம். சிதைக்க உணவை மருந்து மருந்து உணவு நேயர் விருப்பம் மாதிரி நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உடம்புல வந்து கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த வாயு பிரியறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்னலாம் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல கேஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகாமல், ஒரு சில பொருட்கள் செரிமானம் ஆகாமல் அது ஃபெர்மெண்ட் ஆகி, அதாவது நல்லா புளிச்சு அதுலேருந்து தான் கேஸ் ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் தான் அங்கங்கே உடம்புக்குள்ளே சேர்ந்து மசில்ஸ் பிடிப்பு நல்லா பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, மூச்சு பிடிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மூட்டுகளுக்கு நடுவில் போச்சுன்னா மூட்டு வலி ஆரம்பிக்கிறது, இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் அங்கங்கே வீக்கங்கள் ஏற்படுறது, வாயு பிடிப்பு, இந்த இதுதான் சொல்கிறது கேஸ் ஃபார்மேஷன் அப்படின்னு. ஒவ்வொரு உடம்பும் உடற்கூறும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கேஸ் வந்து தாங்கும், ஒரு சிலருக்கு கொஞ்சோண்டு கேஸ் கூட சேர்ந்தாலே உடம்புக்கு வந்து அங்கங்கே குத்தல் வலின்னு சொல்கிற மாதிரி வலிகள் ஏற்படும். இதே கொஞ்சம் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து உடனே குத்தல் வலி ஏற்படும், ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப கேஸ் ஃபார்ம் ஆகி அந்த கேஸ் வந்து நிறைய சேர்ந்து லிக்யூட் ஆகி அங்கங்கே ஓடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. எங்கே ஒரு வலி ஒரு நாளைக்கு ஒரு இடத்துல வலிக்கும், இன்னொரு நாள் வந்து இன்னொரு இடத்துல வலிக்கும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களுக்கும் செரிமான பிரச்சனை ஒவ்வொரு மாதிரி இல்லையா. ஒரு சிலருக்கு வந்து முத்தின காய்கறிகள் சாப்பிட்டாலே உடனே கேஸ் ஃபார்ம் ஆகிடும். ஒரு சிலருக்கு துவரம் பருப்பு சாப்பிட்டாலே நல்லா கேஸ் ஃபார்ம் ஆகிடும். இதனால் அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, பொதுவாக எந்த உடம்புக்காரங்களாக இருந்தாலும் பொதுவாக என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்த்துட்டே வரலாம். துவரம் பருப்பு சாப்பிட்டா நமக்கு வாய்வு அப்படின்னு தோணுச்சுன்னா உடனே துவரம் பருப்பில் நிறைய பெருங்காயம், இப்போ விற்கிற பெருங்காய கட்டி இல்லாமல் பெருங்காய கட்டியில் நீங்கள் பின்னாடி பார்த்தாலே தெரியும், அதில் நிறைய மைதா மாவு தான் சேர்த்துருக்கோம், பெருங்காய எசன்ஸ் தான் ஊற்றிருப்பாங்க. பால் பெருங்காயம் வாங்கிக்கலாம். நிறைய பெருங்காயம் போட்டு பூண்டு போட்டு துவரம் பருப்பை வேக வைக்கணும். ஸோ நம்ம அது துவரம் பருப்பை சாப்பிடும்போது வாய்வு நமக்கு சேராது. அந்த மாதிரி வாய்வு சாமான் எது சேர்த்துக்கிட்டாலும் அதுக்கு வந்து கூடவே இந்த பெருங்காயம், இஞ்சி, பூண்டு வாய்வை கலைத்து விடுறது. அதாவது அந்த வாயு நம்ம உடம்புல சேராமல் இருக்கணும்னா நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து செரிமானம் ஆகணும் இல்லையா. இது செரிமானத்துக்கு யூஸ் ஆகிற இந்த 3 பொருட்களையும் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, மிளகும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா உடம்புல வந்து வாயு சேரவே சேராது. அவங்க வந்து முத்தின காய்கறிகள் எல்லாமே தவிர்த்துடணும். மண்ணுக்கு கீழே விளைந்த கருணைக்கிழங்கை தவிர எந்த கிழங்கு வகைகளும் அவங்க சாப்பிடக்கூடாது. அடுத்தது நிறைய தண்ணி குடிக்கணும். செரிமான பிரச்சனை இருந்ததுன்னா உடனே சித்த மருத்துவர் அணுகி அந்த செரிமான பிரச்சனைத்தை சரி பண்ணணும். ஏன்னா இந்த நோய் இல்லை, எந்த நோயாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நல்லா செரிமானம் ஆகி மறுநாள் நம்ம தேவையான சத்துக்கள் உடம்பு நல்லா கிரகிச்சிட்டு தேவையில்லாத பொருட்களை கழிவாக மோஷனாக நமக்கு வெளியே தள்ளிடணும். இது டெய்லி ப்ராசஸாக நடந்துகிட்டே இருக்கணும். ஒரு நாள் விட்டால் கூட நமக்கு ஏதோ உடம்பு ஏதோ நமக்கு ஒவ்வாது செய்து, நம்ம அதுக்கு பிடிக்காத நம்ம ஏதோ சாப்பிட்ருப்போம், நம்ம ஏதோ நைட்டு சரியாக தூங்கலை, நம்ம பழக்க வழக்கங்கள் ஏதோ மாறி இருக்கோம், இல்லை ட்ராவல் பண்ணியிருக்கோம், நம்ம உடம்புல வந்து சூடு அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை மறுநாளே சரி பண்ணுறதுக்கு என்ன வேலைகள் இருக்கோ அதை கண்டிப்பாக செய்யணும். இந்த உடற்கூறு ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரின்னு சொல்கிற மாதிரி பொதுவாக அவங்க வந்து நிறைய வாட்டரி வெஜிடபிள்ஸ், நீர்சத்து மிகுந்த காய்கறிகள், நார்சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள் டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தாலே செரிமான சக்தியை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த பிரச்சனை இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் வயசான பிறகு பிரச்சனை இருக்கும். ஏன்னா ஃபேட் நிறைய சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த செரிமான பிரச்சனை அதிகமாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு நிறைய ஃபேட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் எண்ணெய் சாப்பிட்டா அந்த பிரச்சனை வரலாம். யார் யாருக்கு என்னென்ன ஒத்துக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்த்தாலே ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு சிறு குழந்தையிலேருந்து இந்த பிரச்சனை வரும்போது குழந்தைகளுக்கு இதை சாப்பிட்டா 3 மணி நேரத்தில் வயிற்று வலி ஏற்படலாம். ஸோ இந்த குழந்தைக்கு இது ஒவ்வொரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை கொடுக்கும் போது கூட செரிமானத்துக்கு என்ன மருந்து பொருளாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, அதையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த செரிமான பிரச்சனை அவங்களுக்கு வராது. முக்கியமாக வாயு உடம்புல சேரக்கூடாது அப்படின்னா செரிமான சக்தியை அதிகரிச்சிட்டாலே போதுமானது. செரிமான சக்தி எல்லாமே உணவு தான் மெயின் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு உடம்புக்கு சத்து எனர்ஜி கொடுக்கணுங்கிறத மட்டுமே நம்ம மனதில் வச்சுக்கணும். ருசிக்காக சாப்பிட்றது இல்லாமல் உடல் சத்துக்காக, வளர்ச்சி அதாவது நம்மளோட செல்ஸ்லாம் நல்லா ரீஜெனரேட் ஆகிறதுக்காக சாப்பிட்றோங்கிறத மனதில் புரிஞ்சுக்கிட்டு, நோய் எதிர்ப்பு சக்திக்காக சாப்பிட்றோங்கிறத மனசில் புரிஞ்சுக்கிட்டு நம்ம உடம்புக்கு என்ன ஒத்துக்குதோ அதை மட்டுமே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இந்த வாயு சேரவே சேராது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேச நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சித்தாக்கரை அணுகுங்க.